இந்த துயரத்துல இருந்து அடுத்த கட்டத்தை கடந்து வரதுக்குள்ள எவ்வளவு சவால்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு வதந்திகள், எவ்வளவு வன்மங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு விமர்சனங்கள், எப்பா தனிமனித தாக்குதல் அப்படின்னு ஒரு மனுஷனை போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டீங்கயா. இதுக்கப்புறமும் உங்களால எந்த ஒரு விமர்சனமும் எழுப்ப முடியாது. ஏன்னா தன்னோட வழிகாட்டுதல்ல தான் தாவேகாவோட நிர்வாக குழு இயங்க அப்படின்னு விஜய் அவர்கள் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. ரிலாக்ஸா இருந்த மனுஷனை தரமான லீடரா நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்க. அதற்கு உதாரணம் இன்று தாவேகா நிர்வாக குழு கூட்டத்தில் நடக்கும் விஷயங்களும் மக்களை தனியாக சந்திச்ச அப்படின்ற நிகழ்வுமே சாட்சி. உண்மையிலேயே இந்த கால்ல விழுந்தாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ரசிகரா தொண்டரா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். பட் அந்த விஷயம் பல பேரோட மைண்ட மாத்திருக்கு அப்படின்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. என்னன்னா அந்த மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் மேல பல விமர்சனங்கள் எழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கால்ல விழுந்தாரு அப்படின்ற நிகழ்வு பல பேருக்கு ஒரு ஹோப்ப கொடுத்திருக்குங்க. உதாரணமா நம்ம கூட பழகுறவங்களும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, விஜய் அவர்கள் மேல தவறுகள் இருக்குன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு இவர்தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றிகளை கொண்ட கட்சியை தாண்டி தளபதி விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய மரியாதையும் முழு நம்பிக்கையும் பல மக்களுக்கு வந்திருக்குங்க. அப்புறம் இந்த அசம்பாவிதத்தால கட்சி இருக்குமா, கட்சி நிலைக்குமா, கூட்டணி போகுமா, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு என்னென்னலாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு மாஸ் டைலாக் ஒண்ணு வரும்ல, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். சிங்கம் களத்துக்கு நார்மலா வந்து தானே பாத்தீங்க, கர்ஜனையோட வந்து பார்த்தது இல்லல்ல, இனிமே பாப்பீங்க பாருங்க. அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான்.